ஃப்ரீ டாய்லெட் தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி பேடு மட்டும்தான் மாற்றிட்டு போகுது. அம்மா 10 ரூபா கொடுத்தா உள்ளே போ, இல்லாட்டினா எங்கிட்ட நின்று போய் மாற்றிக்குங்கம்மா. சொல்லுங்க, அங்கே சம்பளம் கொடுக்கலாம் சொல்லுங்க. இங்கே காசு கேட்குறீங்க எதுக்கு? உங்களுக்கு சம்பளம் இல்லையா? காசு கேட்டது இவங்க தான். இருங்க, நீ காசு சம்பளம் இல்லையா? சம்பளம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் இப்பயே காசு தரேன். அப்ப அவங்க தானே என்கிட்ட கேட்கணும். நீங்க எது கேட்கணும்? நீங்க ஏன் கேட்டீங்க? ஏன் கேட்குறீங்க? காசு எது கேட்குறீங்க? கவர்மெண்ட் பெண் தலை ஒரு நிமிஷம், பெண்கள் இலவச கழிப்பறை என்னன்னு போட்டிருக்கு. எது காசு கேட்குறீங்க? அந்த கிளீன் பண்றதுக்கு தான் நான் கேட்குறேன். ஏன் காசு கேட்குறீங்க? டீ செலவுனா பசிக்குதுன்னு கேளுங்க, தானம் பண்றோம். கலெக்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா? தள்ளுப்பா. பின்ன என்ன பண்ணீங்க இப்போ? உங்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட் காசு கொடுக்குதா? சம்பளம் இருக்கு இல்ல? கேள்வி அதுதான். ரமேஷ் சார் சம்பளம் தர்றாரா? நல்லா தர்றாருல? அப்ப கேட்க கூடாது, சரிங்களா? காசு வசூல் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்கில் விட்டுருவேன். நான் இந்த வீடியோவுக்கு நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தீங்க. ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ஆகி, சரியாப்பா, ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு மறுமுறையும் பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பேட் மாற்ற உள்ளே போகணுன்னா அந்த பச்சை கலர் லேடி அவங்க அம்மா, கீழே உட்காந்துருக்கவங்க அவங்க அட்ஜஸ்டடு போல், 2 பேருமே. ஃப்ரீ டாய்லெட் தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி பேடு மட்டும்தான் மாற்றிட்டு போகுது, அந்த பொண்ணு பாத்ரூம் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிகாரமாக 10 ரூபா கொடுத்தா உள்ளே போ, இல்லாட்டினா எங்கிட்ட நின்று போய் மாற்றிக்குங்கம்மா, நாங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கேமரா நான் எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்க நான் டீ குடிக்க காசு வேணும்னு கேட்டாங்க.